ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ஸ்ட்ராங்கா வில்லன் கேரக்டர் இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு எந்திரன், பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேரக்டர் எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டரும் எழுதப்பட்டிருக்கும். இது கூட இந்த படங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வரிசையில நம்ம படம் பார்க்கும்போது அவங்களோட நடிப்பு மூலமா நம்மள மிரள வச்ச மேல் வில்லன்ஸ் எத்தனையோ பேர்த்த நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா எங்கனாலையும் உங்களை மிரள வைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண 10 ஃபீமேல் வில்லியன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணும். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது வல்லவன் கீதா. இந்த வல்லவன் படத்துல சிம்பு அவர்களும் ரீமா சென் அவர்களும் பிளாஷ்பேக்ல வர ஸ்கூல் பர்சன்ஸ்ல லவ்வர்ஸா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் நயன்தாராவை லவ் பண்ணிட்டு வேற ட்ராக்ல போயிருவாரு. என்னதான் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருந்தாலும் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம எஸ்டிஆர் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக வெறித்தனமா பிளான் பண்ற ஒரு பொறாமை கொண்ட டேஞ்சரஸான ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க நம்ம ரீமா சென் அவர்கள். ஆனா நம்ம எஸ்டிஆர் யாரு பிரேக்கப் சீனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாராச்சு. நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல பார்க்க போறது சர்க்கார் படத்துல வந்த கோமலவல்லி கேரக்டர். சர்க்கார் படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு ஆப்போசிட்டா தன்னோட குடும்பத்தோட ஊழல் நிறைந்த அரசியல் பவர் யூஸ் பண்ற எக்ஸ் சிஎம்மோட பொண்ணா ஒரு பவர்ஃபுல்லான வில்லியா நடிச்சிருப்பாங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். உண்மையிலேயே இவங்க இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரை ஏத்துக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான வில்லியா நடிச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது பச்சை கிளி முத்துச்சரம் ஸ்மிதா. நம்ம இவ்வளவு நாள் பார்த்த ஜோபா இது அப்படின்னு நம்மள வாயை பொழக்க வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அவங்களோட பர்சனல் யூஸுக்காகவும் காசுக்காகவும் யார வேணா ஏமாத்துற பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு மோசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ஜோதிகா அவர்கள். அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஜோதிகாவை கிரஷா பார்த்தவங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தாலே பயப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ஜோதிகா அவர்கள். நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது 1000ல் ஒருவன் அனிதா பாண்டியன். பாண்டியர்கள் வம்சத்தை சேர்ந்த ரீமா சென் அவர்கள் சோழ ராஜ்யத்தை அடியோட அழிச்சு சோழர்கள் கிட்ட இருக்க பாண்டிய வம்சத்தை சேர்ந்த சிலையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு உளவுத்துறை அதிகாரியை நடிச்சிருப்பாங்க 1000ல் ஒருவன் படத்துல. என்னதான் படத்தோட ஸ்டார்டிங்ல இவங்க ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசர் மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இவங்களோட ஆக்டிங்ல நம்மள மிரட்டி விட்டுருப்பாங்கன்னு தான் சொல்லணும். சோழ வம்சத்தை அழிக்கிறதுக்காக பல நூற்றாண்டுகளா பழி வச்சிருக்க ஒரு கேரக்டரை ஏத்து நடிச்சிருப்பாங்க ரீமா சென் அவர்கள். நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது பொன்னியின் செல்வன் நந்தினி. அரச வம்சத்தை பழி வாங்குறதுக்காக அவங்க கிட்ட இருக்க வசீகரமான அழகையும் புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ற ஒரு சதிகார கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் அவர்கள். ஆனா இது தெரியாம நம்ம ஆதித்த கரிகாலன் நந்தினி பின்னாடியே சுத்திட்டு கிடப்பாரு. அழகாவும் இருக்கணும் வசீகரமாவும் இருக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம மணிரத்னம் அவர்கள் நம்ம ஐஸ்வர்யா ராயவே இந்த படத்துல நடிக்க வச்சிருப்பாரு. அதிகம் பேசாத ஒரு சைலண்ட் கில்லராவே இந்த 2 பார்ட்லயும் நம்மள மிரட்டி விட்டுருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் அவர்கள். 5வது இடத்துல பார்க்க போறது கொடி ருத்ரா. அவங்களோட சுய லாபத்துக்காகவும் அவங்களோட பதவி ஆசைக்காகவும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ண அவங்களோட காதலனையே குத்தி கொலை பண்ற ஒரு மோசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க திரிஷா அவர்கள். அழகு என்னைக்குமே ஆபத்து அப்படிங்கிறதுக்கு இந்த கொடிப்பட ருத்ரா பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது மைனா சுதா பாஸ்கர். இந்த சுதா பாஸ்கரோட பொறாமைனாலையும் ஈகோனாலையும் அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை ஒரு கௌரவ கொலை பண்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற ஒரு சந்தேக குணம் பொறாமை குணம் அப்படின்னு இது எல்லாத்தையும் கலந்த ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்திருப்பாங்க இந்த மைனா படத்துல. இந்த சுதா பாஸ்கர் கேரக்டர்ல நடிச்ச சுசானே ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க ராட்சசன் படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுலயும் நம்மள இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சே அந்த கேரக்டர்ல நடிச்சு அந்த கேரக்டர் படம் பார்க்குற நம்மளையும் இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னாலே அவங்க ஒரு ஆக்டரா சக்சஸ் ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது தூள் சொர்ணாக்கா. தூள் படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த சொர்ணாக்காவை பார்த்து பயப்படாத ஆளுகளே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த சொர்ணாக்கா அவர்கள். என்னதான் ஒரு பொம்பளையா இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ரவுடி கும்பலையும் அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க இந்த சொர்ணாக்கா. அது மட்டும் இல்லாம ஈவு இறக்கம் இல்லாம யார வேணா கொலை பண்ணக்கூடிய ஒரு மோசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க இந்த சொர்ணாக்கா அவர்கள். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது திமிரு ஈஸ்வரி. என்னதான் இவங்க ஊரை மிரட்டி அராஜகம் பண்ற ஒரு வில்லியா இருந்தாலும் நம்ம விஷால் அவர்கள் மேல வர காதல்னால எப்படியாவது அவர் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களையும் நம்மள மிரள வச்சிருக்கோம். இந்த ஈஸ்வரி கேரக்டருக்காக இவங்க கொடுத்த மிரட்டலான ஆக்டிங் அப்படிங்கிறது அந்த டைம்ல எல்லாரையுமே அலற விட்டுச்சு. அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி பிடிச்ச கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க ஸ்ரேயா செட்டி அவர்கள். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது படையப்பா நீலாம்பரி. பணக்கார திமிரிலையும் தான் நினைச்ச எதை வேணாலும் அடைய முடியும் அப்படிங்கிற தலகணத்திலும் இருப்பாங்க நம்ம நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். ஆனா நம்ம தலைவர் ஃபர்ஸ்ட் பொண்ணாமாரு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவாரு. இந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு 18 வருஷமா இந்த படையப்பாவை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட வெறி பிடிச்ச கேரக்டரா நடிச்சிருப்பாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள்.
ஆரம்பத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பொண்ணு வில்லியா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா படையப்பா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி சொன்னவங்க எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த கோலிவுட்டோட டாப் 10 வில்லிஸ்ல உங்களை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணது யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.